வணக்கம். எனது பெயர் சுபலக்ஷ்மி. என் பங்கின் பெயர் தூய பாத்திமா அன்னை ஆலயம் தச்சாம்பாடி. என் பங்கு தந்தையின் பெயர் அருட்பணி PJ வின்சன் அவர்கள். உனக்கு ஆசிர் வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். தொடக்க நூல் 12:2. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாழ்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த ஒரு வாளினுள் கூர்மையானது. எபிரேயர் 4:12. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், ஆனால் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஐசையா 40:8. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார். மத்தேயு 4:4. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் பையன் நலமடைவான். மத்தேயு 8:8. என் காலடிக்கு விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் உன் வார்த்தையோ ஒருபோதும் அழிந்து போகாது. மார்க் 13:31. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119:105. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகமகிழ்வோம். திருப்பாடல் 118:24. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 118:29. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ளுங்கள். நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் 15:12. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையை நான் நம்பியிருப்பேன். திருப்பாடல் 56:3. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். திருப்பாடல் 27:1. ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. திருப்பாடல் 9:10. உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7. எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தார், என் மனதிற்கு வல்லமை அளித்தார். திருப்பாடல் 138:3. அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் யோசுவா 1:9. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித நாணம் அல்ல, கடவுளின் வல்லமையே. 1 கொரிந்தியர் 2:5. என் அருள் உனக்கு போதும், வலுவுண்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். 2 கொரிந்தியர் 12:9. நான் வலுவற்று இருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:10. கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37. ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. இணைச்சட்டகம் 31:8. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியா நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டுள்ளார். யோவான் 3:16. எதிர்நோக்கி இருப்பதால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளராத மனதுடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். உரேமியர் 12:12. பெற்ற தந்தைக்கு செவி கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நீதிமொழிகள் 23:22. நீ உன் தந்தையையும் தாயையும் மகிழ்விப்பாயாக, உன் பெற்றவளை களிர்கூற செய்வாராக. நீதிமொழிகள் 23:25. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு 11:28. சிரிப்பை விட துயரமே நல்லது.
துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். சபை உரையாளர் 7:3. உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு 16:15. நன்றி.